வெல்கம் டு வனவில் வானதி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் லட்டுங்க. செம்மையாக இருக்கும், ரொம்ப கலக்கலாக இருக்கும். இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல டேஸ்டியாகவும் இருக்குங்க. அவல் நெய்யில் வறுக்கும் போதே நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. அது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதோட அந்த நட்ஸு, தேங்காய் இதெல்லாம் சேரும்போது வாவ் சூப்பராக இருக்கும். நான் சொன்னால் புரியாதுங்க, நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட்டு தெரியும். ஓகே, வாங்க இந்த லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து அதில் நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. நான் சின்ன கப்புனால் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப தாங்க அதெல்லாம். எந்த கப்புனால் நம்ம அவல் எடுக்கிறோமோ அதே கப்புனால் 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் அதிகம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கம்மின்னா குறைச்சிக்கலாங்க. இதெல்லாம் நம்ம விருப்பம்தான். இவங்கெல்லாம் நெய்யில் கொஞ்ச நேரம் வறுத்தெடுத்துக்கலாம். அது வரையும் ஒரு பாடலில் சில வரிகள். இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா, இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீதானா, எந்த நெஞ்சில் எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா. அவல் நல்லா வறுப்பட்டுடுச்சு. நம்ம எடுத்து உடச்சி பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அது. இது ஒரு 2 தேங்காய் பத்து அளவுக்கு பல்லாக எடுத்திருக்கேன். இது ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க. நம்ம தேங்காய் பொடியை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா அதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க, அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த வறுத்து வச்சுருக்க அவல் கூட ஒரு 3 ஏலக்காய் இது கூட ஆட் பண்ணிடலாம். மிக்சியில் நல்லா அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ரவா மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதில் பாதாம், முந்திரி, திராட்சை இது 3 நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. பாதாம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. கொஞ்சம் வறுப்பட்ட பிறகு நம்ம திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை, அந்த முந்திரி எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த அவல், அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கிறேங்க, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி ஜாரில் போட்டு பொடி பண்ணி போடுங்க. உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதே கீழே எடுத்து வச்ச பிறகு நல்லா ஆறின பிறகு நெய் போட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கைனால் பிசைஞ்சு விட்டுக்கிறேங்க. நான் கரண்டினால் பண்ணியிருக்கேன். நீங்கள் கைனால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேங்க. அவல் நைஸாக அடிக்கலைன்னா உருண்டை பிடிக்க வராதுங்க, உதிரி உதிரியாக போயிடும். அதனால் நம்ம காய்ச்சிய பால் இருக்கு இல்லையா, நல்லா திக்கு பாலாக கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம உருண்டை பிடிக்க வரோம் நல்லா ஈஸியாக. நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைமில் இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். வானவில்லின் வானதியின் சமையல் தானுங்க, யூடியூப் சேனலில் வருது பாருங்க. பாட்டும் சமையலும் தான் இனிய விருந்துங்க, பாட்டும் சமையலும் தான் இனிய விருந்துங்க. சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை அழுத்தி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்க.